ஹேய் தள்ளு 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 ஹேய் தள்ளு 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 தலைவர் வராரு தள்ளுங்கப்பா தள்ளுங்க 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 தலைவர் வந்து இருக்காரு தலைவரே வா தலைவரே தலைவர் தள்ளுங்க எல்லாரும் என்ன க்ரௌடு தம்பி உக்காருப்பா நீ கொஞ்சம் உக்காரு உக்காருப்பா தலைவர் நீங்க உக்காருங்க சரி தலைவர் சரி தலைவர் தலைவர் உக்காருங்க தலைவர் சரி மக்கள் மக்கள் நம்ம கூட தான் தலைவர் 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 பேசுங்க தலைவர் வாழ்க தலைவர் 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 வாழ்க தலைவர் வாழ்க தலைவா நீ தான் தலைவா வரணும் இந்த நாட்டுக்கு தலைவர் வாழ்க சரி போதும்பா எதுக்கு இப்போ என்ன தம்பி திடீர்னு தலைவர் இதெல்லாம் சொல்றேன் பாக்குறீங்களா காரணம் இருக்கு எங்க அண்ணன் தம்பி அவ்வளோ எங்க அண்ணன் தலைவரே சொல்லு தலைவரே மக்களுக்கு அதான் சொல்றேன் புதுசா நம்ம கட்சி ஆரம்பிச்சுக்கிறோம் சூப்பர் தலைவரே சூப்பர் தலைவரே போடு தலைவரே ஏன் சொல்லு தலைவரே நீயே பெட்டரா தான் யோசிச்சிருப்பிய ஏன்னா எங்க அண்ணன் ஆக்ஷன் கிங் சம்பத் அவர்கள் யாரு சம்பத் தலைவரே ஆக்ஷன் கிங் சம்பத் அவர்கள் அவருடைய பிரஸ் மீட்டை பார்த்தேன் இனிமே நம்ம இந்து மக்களுக்காக தலைவரே வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க இந்து மக்களுக்காக அவர்களுக்கு போராடுறதுக்காக பாவப்பட்ட ஜென்மங்களுக்காக அவர்களுக்காக போராடுறதுக்கு இன்னொரு புது கட்சியா நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா தலைவரே. இந்த கட்சியோட பேர் என்ன சொல்லணும்ல? சொல்லுங்க தலைவரே, மக்கள் எதிர்பார்க்கறாங்க, சொல்லுங்க. எப்படியும் இப்போ ஒரு 4-5 பேர் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், யாராச்சும் கெஸ் பண்ணுங்க தலைவரே. சொல்லுங்க தலைவரே. அவ்வளோ இல்ல தலைவரே எனக்கு. கட்சி பேரு நான் சொல்றேன், சப்பிக்க. சப்பிக்கவா? தலைவர் இல்ல தலைவர், கட்சி பேரு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல? இப்படி தப்பா பேச. ச பி க சொல்லு பார்க்கலாம். ச பி க. இதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க. விரிவாக்கம் என்ன? என்ன அறிவார்ந்த மக்களுக்கு சொல்ற கேட்டுக்க. மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சந்து பின்னணியில் கட்சி. எப்படி பேரு? சூப்பர் தலைவர். தலைவர் வாழ்க. தலைவரே சொல்லு தலைவரே, மக்களுக்கு நீ தான் தலைவரே வரணும். தலைவர் வாழ்க. சரி இருப்பா நீ சும்மா எதனாச்சு. சரி ஏதோ பேரு கூட வாடான்னா நிறைய பண்றீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. இல்ல ஓகே எல்லாம் நீங்க சொல்லி வெரி குட் இப்படிதான் இருக்கணும். மைக் ஒழுங்கா போடு. இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாரும் எல்லா இந்து பண்டிகைகளையும் கிறிஸ்தவ பண்டிகைகளா மாத்துறாங்க. முக்கியமா நான் சொல்லணும்னா, இந்த கோயில்கள்ல தர்ம தரிசனம் இருக்கணும். இந்த அர்ச்சனை சீட்டு கட்டண தரிசனம் தடுக்கணும். தர்ம தரிசனம் தான் இருக்கணும். அர்ச்சனை தட்டுல அது அர்ச்சனை சீட்லாம் வாங்கவே கூடாது. நேரா போனோமா, ஆண்டவரை பார்த்தோமா, தரிசனம் பண்ணோமா அப்படின்னு இருக்கணும். அப்பதானே தலைவரே தட்டுல காசு வையும். இல்ல தலைவரே. தலைவர் வாழ்க. தலைவர் வாழ்க. நீ பேச தலைவா, நான் பாத்துக்கிறேன். இந்த இந்து சனாதனப்படி அந்த தர்மத்துக்கு ஜாதி மத பேதங்கள் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ இந்த மகளிர் மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. சரி தலைவரா. இவங்க இந்த ஆட்சியாளர் எல்லாம் மகளிர் மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு எல்லா பஸ்ஸையும் அனுப்புறேன். மகளிர்லாம் எங்க வெல்லும் மகளிர் மாநாடா, வெல்லும் மகளிர் மாநாடா நடத்துறேன். தலைவர் சூப்பர் தலைவா. தலைவா மாஸ் தலைவா, நீ பேச தலைவா, நான் பாக்குறேன். எங்க மகளிர் எல்லாம் வென்றாங்க? மகளிர் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆமா தலைவரே, மகளிர் ரொம்ப கஷ்டம். நீ சொல்லுப்பா. அதான் தலைவா, இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தராங்க, ஓசில பஸ் விட்டுக்கிறாங்கல்ல, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிலைமையில வச்சிருக்காங்க. எதுக்கு கொடுக்குறான்? மகளிர்னா எப்படி இருக்கணும்? மகளிர்னா ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும் தலைவரே. தப்பா பேசுறான். ஆண்களுக்காக பெண்கள் படைக்கப்பட்டார்கள். இது இறைவனோட படைப்பு. அடிமை மேல தப்பா பேசக்கூடாது. சரி தலைவா. ஆண்களுக்காக பெண்கள் படைக்கப்பட்டார்கள். இப்ப ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுல என்ன ஆயிடும்? அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன பத்தும் சொல்ல? என்ன பத்தும்? பத்தாது தலைவா, நீ பேச தலைவா. அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த 1000 ரூபாய் ஆண்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க அந்த 1000 ரூபாய் மூலமா
அவங்க சுயமா சிந்திக்கிறாங்க, அது தப்பு. எப்பவும் கணவன் கிட்ட இருந்து தானே வாங்கணும், அதுதானே ஒரு ஒரு இந்து சனாதன தர்மத்தினுடைய இது அடிப்படை. ஆமா தலைவா. எல்லாத்தையும் கெடுக்கிறது இந்த திராவிட துரோகிகள். ஆமா தலைவா. அதனால இவர்களை வந்து ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு முடிவுல இன்னைக்கு இந்துவோடைய பின்னணியில சாரி இந்து மக்களுக்கான ஒரு போராட்டத்துக்காக சந்து முன்னணி கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா தலைவா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. சூப்பர் தலைவா, மாஸ் தலைவா, நீ சூப்பர், வேற லெவல். பேஸ் தலைவா. இப்போ நீனா திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளை சுட்டு கொன்னது, இந்த மாதிரியான சமயங்கள்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நாங்க ஏன் ஆரம்பிக்காம இப்ப ஆரம்பிக்கிறோம்? அப்பதான் நம்ம காசு பார்க்க முடியும், அப்பதான் நமக்கு சீட்டும் கிடைக்கும். இத தலைவா, மக்கள் உங்களுக்கு பதவி கொடுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். தம்பி, நம்ம தம்பி எவ்வளவு அருமையா சொன்ன. அப்படி தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. இந்த மாதிரி மக்களுடைய பின்னணியில இருந்து மக்களுக்காகவே இப்படி மக்களுக்காகவே பேசுறதுக்காக வந்திருக்கும். இந்து மக்களுக்காக நிறைய இடத்துல இந்த சனாதன தர்மப்படி தம்பி எல்லாரும் நீங்க எல்லாரும் கேட்டுக்கணும். இந்த சனாதன தர்மத்தின்படி எல்லா மதங்களும் ஒண்ணு. சனாதன தர்மத்துக்கு எல்லாரும் நாயன்மார்கள் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒண்ணு இயேசு இருந்துட்டு போறாரு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கேரளா, வங்காளதேசத்துல பாத்தீங்கன்னா இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வங்காளதேசத்துல இந்துக்களை அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கேரளால கிறிஸ்டியானிட்டி பீப்புள கம்யூனிஸ்டுகளை அழிக்கிறாங்க. வேற எங்கேயும் அது நடக்கல. வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. கோவாலாம் தம்பி கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. இங்க கேரளால கம்யூனிஸ்டுகள் அடிக்கிறாங்க. வட மாநிலம் வேற எங்கேயுமே அதுக்கான சம்பவமே நடக்கல. இப்ப வங்கதேசத்துல பாத்தீங்கன்னா சிறுபான்மையா இருக்காங்க இந்துக்கள். அதை எதுவும் இந்த திராவிடர்கள் கேட்கறதே இல்ல. ஆமா தலைவா. மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டானுங்களே, அவங்க இந்துக்கள் கிடையாதா? இல்ல குஜராத்ல போராட்டத்துல வந்துட்டு செத்தாங்களே, அவங்க வந்து மனுஷங்க கிடையாதா தலைவா? தம்பி எதுவும் தெரியாம பேசாத நீ. சரி தலைவா, சரி தலைவா. தலைவா, தலைவா வாழ்க. தலைவா பேச, மக்களுக்கு தெரியல சொல்லு. பேசிட்டேன், நான் விளக்கம் கொடுத்தான். குடு தலைவா, குடு தலைவா. அவர்கள்லாம் ஏலியன்கள், இலுமினாட்டிகள், அவங்களுடைய சதி. இலுமினாட்டி? ஆமா சொல்லிட்டான், கம்முனாட்டி. பேசு தலைவா. வேற எவனும் ஏய் லூஸ் டாக்கா இருக்கு தலைவா. நீ பேச தலைவா, மக்களுக்கு தெரியணும். அடக்கி வை. தம்பி உட்காரு. நீ பேச தலைவா. நான் பார்த்தேன். அவர்கள்லாம் இலுமினாட்டிகள், துரோகிகள். அவர்கள்லாம் மனுஷங்களே கிடையாது. இப்படிதான் ஏமாத்துறாங்க. அவங்களுடைய தூதர்கள் அதெல்லாம் செஞ்சது. எந்த விதத்திலும் நம்ம சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. நிறைய பேர் திராவிடர்கள் அப்படிதான் ஏமாத்திக்கிட்டு தெரியுறாங்க. புரிஞ்சுக்கணும் நீ. சரி தலைவா, சரி தலைவா. சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா. தலைவா வேற லெவல்ல எடுத்து சொன்ன மக்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நீ யாருன்னு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெட்ரோல் டீசல் விலை வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே குறைக்கிறாங்களே, குறைச்சாங்களா? அதான் தலைவா 2 ரூபா 3 ரூபா குறைச்சாங்களே. தம்பி தெரியாம பேசுது. 3 ரூபா குறைச்சாங்களே, எந்த மூளைக்கு அது? நான் கேட்கிறேன், எந்த மூளைக்குங்க? உங்களுக்கு அது புரிய வேணாமா? 3 ரூபா குறைப்பாங்களா, 5 ரூபா ஏத்துவாங்களா? தலைவா அதெல்லாம் மத்திய அரசோட வேலையை தலைவா. இல்ல தலைவா. தலைவா வாழ்க. எல்லாரும் சொல்லுங்கப்பா, தலைவர் வாழ்க. தலைவர் சூப்பரா பேசினீர்கள். சூப்பர் தலைவா. பேச தலைவா. அதெல்லாம் அவங்கதான் பண்ணி இருக்கணும். ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, கண்டுக்கூடாது. இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே முடியலாம் தலைவா. சூப்பர் தலைவா, நீ பேச தலைவா, நான் பாத்துக்கிறேன். எவனோ குறுக்க ஒரு பேசினேன் தலைவா, எவனே தெரியல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட்டத்துல இருந்து பாக்குறவங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சூப்பர் தலைவா. தலைவா பேச போறாரு, கேளுங்க. என் தலைவா பேசுறான், எல்லாரும் கேக்குறீங்க. இப்போ இருப்பா ரொம்ப பண்ணாதப்பா கொஞ்சம். இல்ல தலைவா, கொஞ்சம் பேமெண்ட் அதிகம். இப்போ இந்த ஜனவரி மொத அறிக்கை நம்ம என்ன விடுறோம்? ஜனவரி 12 விவேகானந்தர் பிறந்த நாள். அப்ப மறுநாள் பொங்கல், இந்துக்கள் பண்டிகை பொங்கல் இருக்கு இல்லையா? அந்த 2 நாளைக்கும் டாஸ்மார்க்கா மூடணும் தலைவா. வேணா நம்மளுக்கு வேணா ஒரு 2 பாட்டில் எடுத்து வைக்க சொல்லிட்டா? எடுத்து வைக்க சொல்லு. அதெல்லாம் அந்த நாட்கள்ல டாஸ்மார்க்கை மூடணும். ஏன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ ஒரு மிகப்பெரிய துரோகம் செஞ்சது பாத்தீங்கன்னா திராவிடர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில ஒரு பக்கம் விவேகானந்தர் மடங்கள். சிக்கனா மட்டனான்னு கேக்குறாங்க. சிக்கனும் மட்டனும் நண்டு மீன் எல்லாமே இருக்கணும், சரியா? அப்புறம் அந்த பீஃப் வேணாம், அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா?
எல்லாமே இருக்கணும். சரி. மெயினா காடை. சரி தலைவா, சரி தலைவா. முடிஞ்சா முயல் மான்லாம் சேர்த்துங்க. பிடிச்சிடலாம் தலைவா. ஓகே. என்ன தம்பி ஏதோ கேட்டிருந்த சொல்லிட்டு இருந்தேனே தம்பி. ஏதோ சொல்லியாச்சு தலைவா, சொல்லியாச்சு சொல்லியாச்சா? நம்ம ஏதோ பேசிட்டு தான். சரி. அந்த புடிச்சிட்டேன். கன்னியாகுமரியில விவேகானந்தர்களுடைய மதம் மடம் மடம் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. யாரு தலைவா? மடம் தலைவா. பேச தலைவா. விவேகானந்தருடைய மடங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த இடத்துல திரும்ப திருவள்ளுவர் சிலையை நிறுவுறாங்க. எதுக்காக நான் கேட்கிறேன்? திருவள்ளுவர் சிலை எதுக்கு? அவர் என்ன பேசிட்டாரு? அவரை விடவா விவேகானந்தரோடவா திருவள்ளுவர் பேசிட்டாரு? விவேகானந்தர் அறத்தை எல்லாருக்கும் போதித்தார் இல்லையா? சனாதனத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கலைஞர் பண்ண வேலை. அவர்கள்லாம் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, திரைக்கலைஞர்கள் இருந்து எல்லாரும் இருக்காங்க. அவங்க பண்ண வேலை விவேகானந்தர் சிலையை அவ்வளவு அவசரத்துக்கு வச்சிருக்காங்க. அதனால அன்னைக்கு மது ஒழிப்பு இருக்கணும் அந்த 2 நாள் கண்டிப்பா. சரி தலைவா, பண்ணிடலாம். இந்த நாள் நாடே கெட்டு கிடக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? ஆமா தலைவா. அது கிறிஸ்துவ பண்டிகை. அது நீ எப்படின்னா கொண்டாடிங்க. அது கிறிஸ்துவ பண்டிகை. ஆமா. சரி சரி. கிறிஸ்துவ பண்டிகை யாருன்னா கொண்டாடி போ. அது மூலமா தான் இங்க மது பழக்கங்களே வருது. இல்லன்னா கிடையாது. இங்க மதுன்றதுக்கான வார்த்தையே கிடையாது. சாயந்தரம் 6 மணி ஆனா ஒயின் ஷாப் வாசல் நகர நாய் இதெல்லாம் பேசுது பாரு. ஏய் யாரா அது பின்னாடி? தம்பி ஒண்ணு இல்ல விட்டுருப்பா, அவங்க கிடக்குறான் தலைவா. அவன் அங்க பேசிட்டு இருக்காங்க, நமக்கு இல்ல. சரி தலைவா, இல்ல எனக்கு தெரியும் அவனுக்கு. இந்த பொங்கல்ன்றது பாத்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகை தலைவா. அது தமிழர்கள் பண்டிகை. தமிழர்கள் பண்டிகை தலைவா அது. தம்பி சரி தலைவா, சரி தலைவா. தமிழ்ன்றது நம்ம பேசுற மொழி அடையாளம். இது மொழி அடையாளம். ஆனா அடிப்படை அடையாளம் என்ன? இந்து. இந்து எப்ப வந்துச்சு? அப்பத்துல இருந்து இருக்கு. ஆமா தலைவா. இந்த பொங்கல் இங்க மட்டும் கொண்டாடுறது கிடையாது, எல்லா பகுதியிலயும் கொண்டாடுறாங்க. சரி தலைவா. ஏன் தமிழ்நாட்டிலயும் அங்கங்க ஒரு இது கொண்டாடுறாங்க இல்ல? ஆமா. அதனால அது இந்துக்கள் பண்டிகை. இவங்க யாருமே அதை சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனாலதான் உனக்கு எல்லாம் தெரியல. சரி தலைவா. இப்போ முதல் நாள் போகி. போகி எடுத்தா இந்திரனுக்கு கொண்டாடுறது தலைவா. அப்ப மழை வந்துச்சுன்னு என்ன தலைவா பண்ணுவீங்க? இல்ல தலைவா, அதெல்லாம் வராது. நீ பேசிட்ட சொல்லுப்பா, பரவாயில்ல. இல்ல தலைவா, மழை வந்துச்சு இந்திரன்றது அதான் சொல்றல, வர்ண பகவானாச்சே. அது குளிர்காலம். குளிர்காலம் ஆயிடுச்சா? குளிர்காலத்துல எப்படி மழை வரும்? சரி தலைவா. தம்பி புரியாம பேசுது. எதுக்காக போகி கொளுத்துறோம்? எது கொண்டாடுறான்? குளிர் டைம் வருது. முதல்ல உன்னை கொய்தானே சரியாயிடும். திரும்பி அவனும் பின்னாடி பேசிட்டே இருக்கான் தலைவா. எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியோட சதின்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளின் சதி இல்ல, ஆளுங்கட்சிகளின் சதி. ஆளுங்கட்சிகளின் சதி. சரி தலைவா, அவங்க தானே இருக்காங்க. ஆமா. இப்ப நீ போகி எதுக்கு கொண்டாடுறாங்க? நல்ல ஜெகஜோதியா நெருப்பு. ஆமா தலைவா. குளிர்காலம். ஆமா தலைவா. அப்படி உட்காந்து அப்படி குளிர் காயணும், அனலா இருக்கும்ல. ஆமா தலைவா. வெடிகாலம் ஏன் பண்றோம்? பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் பண்றோம்? இதே மாதிரி பண்ணீங்கன்னா மக்கள் வயிறு இப்படி தண்டாயிரியும் தலைவா. ஆளுங்கட்சி எவனோ இருக்கான் உள்ளுக்குள்ள, அந்த கருப்பாட பிடிக்கணும். கருப்பாட பிடிக்கணும். கருப்பாட்டுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உனக்கு எரியற டேலண்ட்க்கு சீரமா பிடிச்சிருவா தலைவா. தம்பி ஏதோ கேட்டுட்டே இருக்கு. தெரியல தலைவா. அவனோ கூட இருந்தே வேலை பாக்குறான், நீ நம்ம வேலைய பாரு. இப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் பண்றது தெரியுமா? பிரம்மனுக்கு குளிர் காயிருது. நம்ம எல்லாரும் பூமி மொத்தமும் அப்படி பத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது இந்தியால மட்டும் எல்லா பகுதியிலும். தலைவா வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. பேச தலைவா, பேச தலைவா, நீ பேச தலைவா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அதை பண்றோம். இதுக்குதான் காரணம். அப்படியே 2வது நாள் வந்து உழவர் பண்டிகை. சூப்பர் தலைவா, சூப்பர். உழவர்களுக்கான தலைவன் மாஸ் காட்ட போறான் பாருங்க எல்லாரும். அன்னைக்கு என்ன பண்ணா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய பகவான வணங்கணும். கைய மேல தூக்கி கீழே இறங்கி அடியில போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல ஏறணும். சூரிய நமஸ்காரம். நமக்கு யோகானால தெரியும். தெரியும். சூப்பர் தலைவா. தலைவருக்கு யோகான் எல்லாமே தெரியும். தலைவா நீ பேச தலைவா, நான் பாத்துட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம். அடுத்த நாள் வந்துனா மாட்டு பொங்கல். அடுத்து மூத்திரத்தை குடிக்க போயிட்டான். மாட்டு மூத்திரத்தை தலைவா. கோமாதா தலைவா, கோமியம். அத சொன்ன தலைவா. ஆமா, கோமாதா. அதை எடுத்து என்ன பண்ணணும்? தீர்த்தத்தை தெளிக்கணும். முடிஞ்ச ஒரு 2 சொட்டு குடிச்சுக்கங்க, தலையில தடவிங்க. அவ்வளவு நல்லது, மருத்துவ குணம் சாய்ந்தது. மாட்டு சாணத்துல கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு ஜெர்சின்றதுல. ஜெர்சில நம்ம நாட்டிலேயே கிடையாது, வெளியே சொல்லுவாங்க.
இது ஒரு பக்கம். ஏன்னா இவங்க திராவிடர்கள் ஒழிச்சிட்டாங்க. ம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஹா. இந்த புத்தாண்டு சாரி புத்தாண்டுன்ற அது என்னது பொங்கல் பொங்கல். பொங்கல் இந்துக்கள் பண்டிகை இல்லையா? ஆ. இதுல சில சடங்குகள் இருக்கு. மதம் மாற்றுறது ஆ. இந்த மாதிரியான சடங்குகள்லாம் இருக்கு. தலைவா, ஆ? இது புதுசா இருக்கு தலைவா. இது அதான். புதுசா இருக்கு. அதான்ப்பா இவங்க மொத்தமா அப்படியே கிறிஸ்துவ பண்டிகையை மாத்த பாக்குறாங்க. ஆமா ஆமா தலைவா. ஆமா அவங்களுக்கு தலைவா. தெரிய மாட்டேங்குது, சொல்லி தர்றது இல்ல, அதோட கலாச்சாரத்தை சொல்லி தர்றது இல்ல. ஆ. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ. இவங்க இப்ப இந்த திராவிடர்கள் என்ன பண்ண பாத்துட்டாங்க, என்ன தலைவா? மொத்தமா அப்படியே என்ன இந்த பொங்கல் பண்டிகையே மதமாற்றம் பண்றாங்க. ம். சமத்துவ கிறிஸ்துமஸ் அது விஜய்க்கு நம்ம தம்பி விஜய் கொண்டாடுனதுல ஆமா தலைவா. ஆமா தலைவா. சமத்துவ பொங்கல்ன்ற பேர்ல இவங்க நடத்துற டிராமா அதெல்லாம். ம், ம். இந்த பொங்கல் வந்ததுக்கு அப்புறமும் இப்ப தலைவா சூப்பர் தலைவா. தலைவா நீ பேசு தலைவா. இருப்பா, மக்கள் இருப்பா. உனக்கு தான் தலைவா. இருப்பா ஆ. தம்பி கொஞ்சம். நீ வாங்க, வாங்க. வணக்கம் வணக்கம். ஏய் தம்பி தம்பி கியூல வாப்பா. என்னப்பா? சொல்லுப்பா. கியூல வாப்பா தம்பி. ஒண்ணுல்ல, ஒண்ணுல்ல. உட்காரு. போட்டோவா Photo. அப்புறம் எடுத்துக்கலாம். தலைவர் எடுப்பாரு. எல்லாருக்கும் இங்க போற வரவங்க எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அன்னதானம் போட்டு தான் அனுப்புவோம். தொண்டர்கள் மட்டும். தொண்டர்கள். சரி தலைவர் அப்பதான் அப்படிதான். விடுங்க உட்காருங்க. கொஞ்சம் பிசினாரி. எதுப்பா தலைவரா எல்லாருக்கும் வாயில சாப்பாடு போட்டு கண்ணுல இருந்து தண்ணீர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் தலைவா. சாப்பாடு கொஞ்சம் காரமா இருக்கா? காமெடி இதெல்லாம் பண்ணணும். சார்னே இல்ல. பின்னாடிதான் எவனும் வேலையை பாக்குறான். ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட். அவன் பாக்குறான். இப்ப இந்த பொங்கல் பண்டிகையில சமத்துவ பொங்கல் ஏமாத்துறாங்க. இப்ப எலெக்ஷன் வேற வருதுல, பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. ஆமா தலைவா. பொங்கல் பரிசு கொடுக்கணும்னா பொண்டாட்டி ரேஷன் கடையில லைன்ல நின்னு இருக்கா. ஆமா தலைவா. உங்களுக்கு எப்படி தலைவா தெரியும்? என் பொண்டாட்டி அதே வரிசையில் தான் நின்னுக்கிறா. போடு தலைவா. அப்புறம் வருஷம் முன்னாடி போயிடுச்சா? தலைவா பிரஸ். சரி ஓகே. அது என்ன வந்துச்சா வாங்கிட்டாங்களா என்னன்னு விசாரிச்சு நான் விசாரிக்கிறேன் தலைவா. இப்போ இந்த பொங்கல் பண்டிகை எதுவும் கொடுப்பாங்க. இந்த தம்பி முக்கியமான விஷயம் தம்பி, சொல்லி ஆகணும், மக்களுக்கு சொல்லி ஆகணும். சொல்லு இந்த தலைவா. பொங்கல் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு கொடுக்கணும். என்ன மாதிரி திட்டம் பாத்துக்க. ஐயோ சரியான திட்டம். சூப்பர் தலைவா. இந்த மாதிரி திட்டத்தை உன்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும் தலைவா. இவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ பண்டிகை மாத்த பாக்குறாங்க. தம்பி இப்ப புதுசா அடுத்தது துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க வைஃப் பேரு கிருத்திகா. கிருத்திகானா கார்த்திகை தீபம். அந்த இதுல வந்து இவங்க இந்துன்னு நினைச்சா தம்பி ஓப்பனா சொல்லுது. நம்ம புதுசா கட்சி ஆரம்பிச்ச தம்பி கூட ஜோசப் பேர் சொல்லிடுச்சு, முழு பேரு சொல்லிடுச்சு, ஒத்துக்குச்சு. ஆனா இவங்க அப்படி கிடையாது. எங்கேயும் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. விடுவோம் தலைவா. சூப்பர் தலைவா. நீ பேச தலைவா. இவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா தீபாவளி பண்டிகை கொண்டாடுறது கிடையாது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. யாரு? இந்த திராவிடர்கள். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. ஏன் சொல்லணும்? நரகாசுரன் செத்து இருக்கான், ராமன் ஆட்சி செஞ்சிருக்கான். ராமனை எதிர்த்து கேள்வி கேட்டா ராமனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஆமா தலைவா. கொண்டு இருக்கா. நரகாசுரனை கொண்டு ராமனா? தலைவா நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருப்ப. சொல்றேன். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாயில வச்சுன்னு வருவாரு, அவரு தானா? நீ கிருஷ்ணரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கிருஷ்ணர் பத்தி வருது. புல்லாங்குழல் வச்சுக்கினே அப்படி அப்படி ஸ்டைலா நின்னாருன்னு வச்சுக்கீங்களேன். பொண்ணா பிர்லா ஸ்டைல் பண்ணுகிறாங்க. தம்பி போனது இல்லையா தலைவா? மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நீ அடுத்து என்ன சொல்லுவேன்? தலைவா தண்ணி வேணுமா? தலைவருக்கு தண்ணி அந்த தலைவா தண்ணி. சரி தலைவா சரி மேல. சாரி தலைவா சாரி. கோமியம் குச்ச நாய் கேக்குது. பாத்துப்பா. சரி தலைவா. என்ன குடிச்சுக்கப்பா தீர்த்தம். ஐயோ இந்த கோமியம் தேங்க முடியுமா தலைவா? கோமாதா தலைவா. நீ பேச தலைவா. இந்த தீபாவளிக்கு கொண்ட கிருஷ்ணரை பத்தி சொல்லிருந்தேன் இல்லையா? கிறிஸ்துமஸ் தீபாவளியா? தீபாவளி தலைவா. தீபாவளி தலைவா. வாயில புல்லாங்குழல். கிருஷ்ணர் இருக்காருல்ல, வாயில அப்படி புல்லாங்குழல் வச்சுட்டா இவங்க என்ன கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கிறது. அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவனுக்கு ஃபேன்ஸ்னா, குளத்துல பெண்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க வயசு பிள்ளைங்க. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் அடுத்த மூடுக்கு வந்துட்டேன். தம்பி நான் உனக்கு வரலாறு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வரலாறு தெரியும். எந்த அளவுக்கு இது வரலாறு முக்கியம் பாத்துக்க. தெரியும் தலைவா. வரலாறு எல்லாம் தெரியும். பார்த்தாச்சு. நீ பேச தலைவா.
பேசுறது பார்த்தா நமக்கு நீதான் குளிப்பறிப்பு போலியா? ஐயோ தலைவா, தலைவா வாழ்க, தலைவன் வாழ்க. சூப்பர் தலைவா, மக்களுக்காக நீ இருக்க, நீக்காக மக்கள் இருக்காங்க, அவ்வளவுதான் தலைவா இங்க. சூப்பரா தம்பி, நான் கூட கொஞ்ச நேரத்துல உன்னை ஐயோ சந்தேகப்பட்டேன். தலைவா, நான் எப்பயுமே இப்ப என்னன்னா இந்த தீபாவளிக்கு இது கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, எத்தனை போய் மரத்துல உட்காந்துப்பான், பெண்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பொம்பளை பொறிக்கும் திட்டு மாட்டாங்க. இன்னைக்கு அதை நீ பண்ண முடியுமா? பண்ண முடியாது தலைவா, உனக்கே தெரியும் இன்னைக்கு பொம்பளை கேஸ்ல மாட்டினது. இது தலைவா பின்னாடி இருந்து எவனோ குழி பறிக்கிறான் தலைவா, பார்த்து பார்த்து அவன் உன் இடத்துக்கு வர ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா தலைவா, கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. சரி தலைவா, நீ இந்த சொல்லிட்டு கிருஷ்ணரு இப்படி பண்ண ஆளு, அந்த மாதிரியான கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படி பண்ணா பிடிச்சி ஜெயில வச்சிருவாங்க. என் கிருஷ்ணனுக்கு இருக்கிற மோசம் இன்னைக்கு கிடையாது உங்களுக்கு. இப்ப இது ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்கட்டும். சே, இப்போ கிருஷ்ணரை பத்தி நம்ம இவ்வளவு சொன்னோம்ல, இந்த பொங்கல் பண்டிகை திரும்ப வருவான். அடுத்து பொங்கல் தான் வருது. இந்த பொங்கலோடைய ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்ல, யாருக்கும் தெரியல. அந்த கலாச்சாரத்துக்காக யாரும் பாடுபடுறதே கிடையாது. தலைவா தலைவா, அப்போ வந்துட்டு ஜல்லிக்கட்டுலாம் வந்துட்டு கலாச்சாரத்துல வராதா தம்பி? அது இலுமினாட்டிகளோட வேலை, ஜல்லிக்கட்டுக்கு ஒழிக்கிறது. அதெல்லாம் இவங்க நடத்துற டிராமாக்கள். ஆமா ஆமா தலைவா, எலிமெண்டரி ஸ்கூல் போகாத நாயெல்லாம் இலுமினாட்டி பேசுது. எவ்வளவு ஃபுல்லா கை கூலிகள், நாடு உலகம் ஃபுல்லா அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அவங்க பண்ற வேலைதான் இதெல்லாம். புரிஞ்சுக்கணும், நம்ம இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அவளோட கை கூலியா அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப ஜல்லிக்கட்டுக்காக போறவங்க எல்லாம் யாரு? இந்து மக்கள். ஓ, மத்த மதத்துக்கு கிடையாது. இந்து மக்களுடைய பவரை நீங்க அங்க பாக்கணும். இந்துக்கள் பண்டிகைக்காக போராட்டாங்க. இது இன்னொரு பக்கம். இந்த அரசாங்கம் இந்த கிறிஸ்துவ மதமா மாத்துறதுக்கு பாக்குறாங்கன்னு சொன்னல, தமிழ்நாட்டையும் கிறிஸ்துவமா மாத்த பாக்குறாங்க. எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு வருஷத்துக்கு 1500க்கு மேலான சர்ச்சு கட்டுறாங்க, 300க்கு மேலான மசூதிகள் கட்டுறாங்க. ஆனா 40-50 தான் என்னது கோயில்களை கட்டுறாங்க. அதுவும் தனியார் கட்டிக்குது. அப்புறம் தலைவா, தனியார் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. மீடியாலாம் இருக்கு. தலைவர் வாழ்க, என் தலைவன் வாழ்க. நீ பேச தலைவா. இப்போ இந்த சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, இது மத்த மதத்தை வேறுபடுத்தி பார்க்காது. ஏன் இது இந்த இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் இந்து கோயில்களை கட்டுறது இல்ல? கட்டணும். இந்த அரசாங்கம் இந்து கோயில்களை கட்டணும். தம்பி இந்த இடத்துல டயலாக் சொல்லணும். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இதெல்லாம் கட்டணும். போலாமா? ஒரு வருஷத்துக்கு இத்தனை சர்ச்சு, இத்தனை மசூதி கட்டுற இந்த அரசாங்கம் இந்து கோயில்களை கட்டணும். அது முக்கியம், மக்களுக்கு அதுதான் முக்கியம். இந்து கோயில்களை கட்டணும், அரசாங்கம் எடுத்து கட்டணும். ஆமா தலைவா. அப்ப இந்த ஸ்கூலு, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்க, அதெல்லாம் என்ன தலைவா? கோயிலுக்கு போனா எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அப்ப அது இல்ல, கோயில் இருந்தா போதும். நீ வடக்குல ராமர் கோயில் கட்டினாங்க. ஆமா தலைவா. அங்க எவ்வளவு வளர்ச்சிகள் வந்திருக்கு. இதே மாதிரி நாடு போச்சுன்னா உன்ன மாதிரி லூசு பசங்க தான் ஆளுவானுங்க. இது எவ்வளவு வளர்ச்சி போச்சுன்னும் போது, ஆமா பார்த்தேன், அந்த கோயிலே விரிசல் விட்டு இருந்துச்சு அப்படின்னு போட்டுருக்காங்க. விரிசல் விட்டு தண்ணி விழுவுச்சுன்னு போட்டுருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் உனக்கு உழவு போதுறீங்க. அது மாதிரி போட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ வடக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ராமர் கோயில் கட்டினாங்க. அங்க எவ்வளவு வளர்ச்சிகள் இருந்துச்சு. ஆமா தலைவா, விரிசல் விழுந்து நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. அதே மாதிரிதான் உனக்கு ஒரு நாள் வளர்ச்சி உள்ள போகுது. தலைவர் வாழ்க, என் தலைவன் வாழ்க. மக்களுக்காக தலைவன், தலைவனுக்காகவே மக்கள். இப்போ இந்த சனாதன தர்மம் இருக்குல்ல, வேற எந்த மதத்தையும் பிரிச்சு பாக்குறதே இல்ல. வேற எங்க இதெல்லாம் வடக்குல எல்லாம் வந்து எதுவுமே நடக்கிறது இல்ல. எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. கோவாலாம் கிறிஸ்துவர்கள் ஆட்சி செய்யறாங்க. எப்ப மண்டையில அடிப்ப ஏதாச்சும் எடுத்து? இதுக்கு மேலதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? ஆமா, இதான் முடிஞ்சிச்சு. நோட்டு கிட்ட எதனா வச்சுக்க. இருக்குது பத்தியா? அதுதான் நீங்க அந்த டைலாக் சொல்றீங்க. அதுதான் நான் பிளான் பண்ண. அதுதான் அடிக்கணும்னு ஃபர்ஸ்டே எடுத்து தலையில கவுத்து. ரெடியா? இந்த மக்கள் புரிஞ்சுக்க. இந்த சனாதன தர்மன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒற்றுமையா வச்சிருக்கும். எந்த மதத்துக்கும் பிரிவு கிடையாது. வடக்குல எந்த விதமான இதுவும் கிடையாது. வடக்குல எந்த சம்பவம் நடக்கல. கோவால பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டு அதே மாதிரி மாத்து பாக்குறாங்க. தமிழ்நாடு இந்துக்களுக்கானது. எந்த பிரிவினையும் கிடையவே கிடையாது. இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்து நம்ம கட்சிக்கு ஆதரவு தரணும். அவனை நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா.